இப்போ இந்த வீடியோல எப்படி ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் நம்ம டே வைஸ் ட்ராக் பண்ணுறதுக்கான டேட் போட்டிருக்கேன். ஸோ கேட்டகரைஸ்னால் அங்கே செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். கேட்டகரைஸில் பார்த்தோம்னா பிரேக் டவுன், கம்ப்ளைண்ட் ஆனது, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ். ஸோ பிரேக் டவுன் உங்களுக்கே தெரியும், ஃப்ளாட் டயர் ஆர் என்ஜின் இக்னிஷன் ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா ஸோ பிரேக் டவுன் சொல்லுவோம். ஸோ இன்கேஸ் எனி கம்ப்ளைண்ட், ஏசி ஒழுங்காக ஒர்க் ஆகலை, ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டயர் டெப்த் வந்துட்டு கம்மியாயிடுச்சு, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்காக போன வண்டிங்க. ஸோ அது இல்லாமல் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ஸோ ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி இதை சொல்லலாம். ஸோ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்க்காக எதாவது போச்சு, இந்த கேஸ் ரீஃபில்லிங்கு, ஆயில் சேஞ்ச், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறது. ஸோ இது இன்சிடெண்ட், ஏதாச்சும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட் நடக்கும்போது ஸோ இன்சிடெண்ட் நடக்கிறது அது இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டவுன் டைம். ஸோ இப்போ ஒரு இன்சிடெண்ட்டோ இல்லை ப்ரிவென்டிக்கோ இல்லை கம்ப்ளைண்ட்டோ போகிற வண்டிங்க, ஸோ எப்போ போகுது, எப்போ வெளியில் வருது, ஸோ எப்போ ஒரு இன்சிடெண்ட் ஆகிட்டு அது டவுன் டைம் ஸ்டார்ட் ஆகுதோ திரும்ப அது டவுன் டைம் முடிஞ்சு திரும்ப உள்ளே வர்றது நம்ம டவுன் டைம் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ அந்த டவுன் டைம் பீரியட் தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த இன்சிடெண்ட்னால ஏதாச்சும் ஸ்பேர்ஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோமா, ஸோ எஸ்ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஸ்பேரோட காஸ்டிங் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ ஒரு நாளோட இது க்ளோஸில் இருக்கா ஓப்பனில் இருக்கான்ற ஸ்டேட்டஸ் இது பண்ணிக்கோங்க.